அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹ்மான் சொல்லி யா ரப்பி ஆலனா பில் ஆபாத் சொல்லி யா ரப்பி ஆலனா பில் ஆபாத் ஆலி வ அஸ்ஹாபின் துபைஹில் அம்ஜத் والناصريه اليوم تناد والناصريه اليوم تناد الحمد لله المنان وشكر لله الرحمن الحمد لله المنان وشكر لله الرحمن صل يا ربي آلنا بالآباد صل يا ربي آلنا بالآباد آل وأصحاب تبعه الأمجاد والناصريه اليوم تناد والناصريه اليوم تناد. காத்தான்குடி இஸ்லாமிய வழிகாட்டு நிலையத்தின் தலைவர் ஷேக் ஏபிஎம் அலியார் ரியாதி எம்ஏ அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த நாட்டிலே சுதந்திரம் கிடைத்து 66வது வருடத்தை நினைவுகூரும் முகமாக நாடளாவிய ரீதியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சுதந்திர தின விழாவில் இஸ்லாமிய வழிகாட்டு நிலையமும் பங்கு கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்ததற்கு இணங்க இம்முறை அந்த வைபவத்தை இந்த இஸ்லாமிய வழிகாட்டு நிலையத்தின் மகாநாட்டு மண்டபத்தில் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டின் மீது பற்றுள்ளவர்களாக முஸ்லிம் சமூகம் இருக்க வேண்டும் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமே இல்லை. நாட்டு பற்று என்பது இஸ்லாத்தோடு இணைந்த ஒன்று, ஈமானோடு இணைந்த ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து தானாக வெளியேறவில்லை, அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அந்த நேரத்தில் மக்காவை பார்த்தவர்கள் சொன்னார்கள், நறுமணமிக்க பூமி, எனக்கு மிக விருப்பமான பூமி. வலௌலா அன்ன கௌமி அஹ்ரஜூனி மின்க மா சகந்து கைரக், எனது சமூகம் உன்னை விட்டு என்னை பிரிக்கவில்லை என்றிருந்தால், இங்கிருந்து வெளியேற்றவில்லை என்றிருந்தால், உன்னை தவிர எங்குமே நான் குடியிருக்க மாட்டேன். என் மீது திணிக்கப்பட்ட நிர்பந்த நிலையிலேதான் இந்த மண்ணை விட்டு நான் வெளியேறுகின்றேன் என்று கூறினார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் பிறந்த பூமியில், வாழ்ந்த பூமி மீது பற்றுள்ளவனாக, அன்புள்ளவனாக, மரியாதை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது ஒரு வெறுமனே சொல்லப்படக்கூடிய ஒன்றல்ல, மாறாக இஸ்லாத்துடைய விழுமியங்களில், இஸ்லாமிய போதனைகளில் அதுவும் ஒன்றாகும். பிறந்த பூமி மக்கா, அங்கே வாழ்ந்தார்கள். அந்த வாழ்ந்த பூமியிலிருந்து வெளியேறுவதற்கு அவர்களுக்கு விருப்பமே இல்லை. இதனாலே தான் அந்த வார்த்தையை கூறி வைத்தார்கள், நான் வெளியேற்றப்பட்டதின் விளைவாகவே நான் இங்கிருந்து வெளியேறுகின்றேன் என்று கூறினார்கள். மக்காவிலே குடியமர்ந்த பின்பு தான் மீண்டும் வாழ்வதற்காக வந்த அந்த பூமியையும் தன் மீது விருப்பமுள்ள பூமியாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் மதீனா கஹுப்பினா மக்கா வஷத்த, யா அல்லாஹ், மக்காவை எனக்கு விருப்பமுள்ள மதீனாவை எனக்கு விருப்பமுள்ள பூமியாக ஆக்கித்தா. மக்காவை நான் எப்படி நேசித்தேனோ அல்லது அதை விட அதிகமாக நேசிப்பவனாக நீ ஆக்கி என கூறினார்கள். ஆகவே ஒரு மனிதன் முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கலாம்,
தாங்கள் பிறந்த மண்ணை மறக்க முடியாது, தாங்கள் வாழுகின்ற இடத்தை மறக்க முடியாது. அந்த மண்ணின் மீது நேசம் உள்ளவர்களாக, பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய போதனையாகும். இரண்டாவது விடயம், நாங்கள் வாழுகின்ற பூமிக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டிய, பிரார்த்தனை புரிய வேண்டியது அவசியமாகும். நாட்டிலே சமாதானம் உருவாவதற்கு, நாடு செழிப்பாக மிளிர்வதற்கு, பொருளாதார வளம் ஏற்படுவதற்கு, அனைத்து சமூகங்களும் இணைந்து வாழ்வதற்காக பிரார்த்தனை புரிய வேண்டியது எமது கடமையாகும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதின் பின்பு இவ்வாறு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஜ்அல் பில் மதீனத்தி ضعفை மா ஜஅல்த பிமக்கா. யா அல்லாஹ், மக்காவிலே நீ ஆக்கிய பரக்கத்தில் 2 மடங்கை நீ மதீனாவிலே ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். ஆகவே ஒரு மனிதன் தான் வாழுகின்ற இடத்துக்காக வேண்டி, ஒரு முஸ்லிம் தான் வாழுகின்ற பூமிக்காக வேண்டி, அதனுடைய செழிப்புக்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டியது அவசியமாகும். இந்த நாட்டிலே பல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு நாடாகும். இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள் பல சமயங்களை பின்பற்றியவர்களாக இருந்தாலும் கூட அனைவர்களும் மனிதர்கள் என்ற பாங்கிலே அனைவர்களும் ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் ஒருவருடைய உரிமையை, ஒருவருடைய அந்தஸ்தை, ஒருவருடைய கௌரவத்தை பேணி வாழ வேண்டியது அவசியமாகும். ஆகவே இந்த 66வது சுதந்திர தினம், தேசிய தினத்தை இந்த நாடு கொண்டாடுகின்ற வேளையில் இந்த சிந்தனை எமக்கு மிக உறுதுணையாக இருக்கும் நினைக்கின்றேன். நாட்டு பற்றோடும் நாட்டுக்காக பிரார்த்தனை புரிகின்றவர்களாகவும் இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களும் ஐக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ்ந்து அவரவருடைய உரிமையையும் அவரவருடைய அந்தஸ்துகளையும் கௌரவத்தையும் பேணி வாழ்வதற்கு இந்த சுதந்திர தினம் வழிவகுக்க வேண்டும் என கேட்டு எனது உரையை முடித்து விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. صدق الله مولانا العلي العظيم. இவ்விழாவின் சிறப்புக்குரிய தலைவர் அஷேக் அலியார் ஹசரத் அவர்களே, இவ்விழாவை சிறப்பாக நடத்துகின்ற இந்த வழிகாட்டு நிலைய செயலாளர் அஷேக் ஜாபிர் நலீமி அவர்களே, இங்கு விசேட உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி காத்திருக்கின்ற எங்களது அன்புக்குரிய ஏசி அஃப்கர் SLS அவர்களே, எனது மரியாதைக்குரிய அஷேக் அப்பாஸ் நலீமி அவர்களே, இக்கலாபூடத்தின் அதிபர்களே, உப அதிபர்களே, ஆசிரியர்களே, ஆசிரியர்களே, இக்கல்லூரியில் கல்வி பயில்கின்ற மாணவ மாணவிகளே, இக்கல்லூரியின் நிர்வாகிகளே, நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல வேளையில் அவனுடைய நல்லருளை கொண்டு சூழ்ந்து கொள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, ஆசியாவின் அழகிய தேசமான இலங்கையின் 66வது சுதந்திர தினம் இன்று நாங்கள் இந்த வழிகாட்டு நிலையத்திலே மிக சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நமது நாடு பல்லின மக்கள் செறிந்து வாழக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் இந்த நாட்டிலே
முஸ்லீம்களாகிய எங்களுக்கும் முழுமையான பங்கிருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. எங்களது முதல் தந்தை முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த இலங்கைக்கு வந்ததன் காரணமாக முஸ்லீம்களாகிய நாங்கள் இந்த ஊருடைய ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெற்றவர்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. அவர்களுடைய வருகையினால் அல்லாஹு தஆலா இந்த நாட்டிலே சகல வளங்களையும் மிக அழகாக தந்திருக்கின்றார். இந்த நாட்டிலேதான் விலை மதிக்க முடியாத இரத்தின கற்களை நாங்கள் பெறுகின்றோம். இந்த நாட்டிலே மணப்பொருட்களாக நாங்கள் பார்க்கின்ற ஏலம், கிராம்பு, சாதிக்காய், சாதிபத்திரி, கராம்பு போன்ற மணத்திரவியங்களை இந்த நாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்டிலே தான் தேயிலை, கோஃபி, ரப்பர் போன்ற மிக பெருமதியான விளைச்சல்கள் உள்ள ஒரு நாடாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த நாட்டை பெற்றுத்தருவதற்காக வேண்டி 10 பேர் கொண்டுள்ள அப்போது வாழ்ந்த தலைவர்களுள் சித்திரப்பை அவர்களும் அந்த 10 பேர்களிலே உள்வாங்கப்படுகின்றார்கள். ஆகவே முஸ்லீம்கள் ஒரு போதும் இந்த நாட்டை விட்டும் வேறுபட்டவர்கள் அல்ல, இந்த நாட்டோடு இணைந்தவர்கள். ஆகவேதான் இந்த நாட்டினுடைய அரசு எங்களுடைய முஸ்லீம் தலைவர்களான டிபி ஜாயா, சர் ராசிக் ஃபரீத், கல்வி மந்திரியாக வாழ்ந்த கலாநிதி பதியுத்தீன் ஹாஜி அவர்கள், எம்எச் முகம்மது, எங்களுடைய ஏசிஎஸ் ஹமீத் அவர்கள், நம்முடைய பகுதியைச் சேர்ந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப் ஹாஜி அவர்கள், இப்படியானவர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டினுடைய தலைவர்களாக இருந்து இஸ்லாத்தையும் முஸ்லீம்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை சலுகைகளையும் பெற்று தந்திருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் மறக்க முடியாது. ஆகவே நாங்கள் இந்த நாட்டிலே நல்ல அமல்கள் செய்து நாங்கள் சிறப்பாக வாழுகின்ற போது அல்லாஹு தஆலா இந்த நாட்டை செல்வம் கொளிக்கும் நாடாக உண்டாக்குவான். நீங்கள் எல்லாம் சீர்கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகள் உங்களுடைய இந்த இளமையிலே இருந்து நாட்டினுடைய பற்றும், நாட்டுக்காக வேண்டி, நாட்டு மக்களுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய நல்லவைகளையும் நாங்கள் உணர்ந்து செயல்பட்டு முன் கூறப்பட்டது போல இந்த நாட்டினுடைய விமோசனத்திற்காக வேண்டியும் நாட்டுடைய வளங்களுக்காக வேண்டியும் துஆ செய்யக்கூடியவர்களாக வாழ்வோமாக என்று வேண்டி என் உரையை முடித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். விசேட உரையாற்றுவதற்காக காங்கேனுடைய அல் அக்ஸா மகாவித்யாலயத்தின் அதிபர் மைப்புக்குரிய அஷேக் எம்ஐஎம் அப்பாஸ் நலீமி பிஏ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். 66வது சுதந்திர தின நிகழ்வின் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்நிலையத்தின் தலைவர், தென்கிழக்கு பல்கலைக்கழக அரபு இஸ்லாமிய பீடாதிபதி அஷேக் ஏபிஎம் அலியார் ரியாதி அவர்களே, இந்நிகழ்வின் அதிதிகளின் ஒருவராக கலந்து கொண்டிருக்கின்ற காதி நீதிபதி அல்ஹாஜ் எஸ்எம் அலியார் பலாஹி அவர்களே, இந்நிகழ்வின் அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற காத்தாங்குடி பிரதேச உதவி பிரதேச செயலாளர், ஆசிரியர்களே, மாணவ மாணவிகளே, நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 443 வருடங்கள் அடிமை தலையில் இருந்த இந்த இலங்கையை சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த 66வது ஆண்டில் நாங்கள் இருக்கின்றோம்.
தான் பிறந்து வளர்ந்த நாட்டை நேசிப்பது, அதற்காக பாடுபடுவதை இஸ்லாம் ஒருபோதும் மறுக்கவில்லை. அதனை மனித இயல்போடு இணைந்த ஒரு விடயமாகவே இஸ்லாம் பார்க்கிறது. கொள்கைக்காக தனது நாட்டை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போதிலும் கூட அந்த முஹாஜிரின் சஹாபாக்களிடம் தங்களுடைய நாட்டின் மீதான அன்பும் பாசமும் பற்றும் உள்ளத்தின் அடியே ஒளிந்திருந்ததை அவர்களுடைய கவிதைகள் காட்டுகிறது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் அமர்ந்து கொண்டே மக்காவை நினைத்து பாடுகிறார்கள். இத்கீர் ஜலீல் என்ற புட்கள் என்னை சூழ இருக்க அப்பூமியில் ஓர் இரவேனும் தூங்கும் நாள் வராதா? முஜினாவில் நீரை பருகும் சந்தர்ப்பம் ஒரு நாளேனும் எனக்கு கிடைக்காதா? ஷாமா துபைல் என்ற இரு மலைகளும் எனக்கு தோன்றாதா என்று மதீனாவின் மக்காவின் புல்வெளிகள், நீர்நிலைகள், மலைகளை நினைத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாடுகிறார்கள். அவ்வாறு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாடியதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்கவில்லை. அந்த உத்தம தூதரும் கூட தான் பிறந்து வளர்ந்த அந்த மக்கா மண்ணை காண்கின்ற போதெல்லாம், அதில் இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களை காண்கின்ற போதெல்லாம் அதனை தான் நேசிப்பதை வெளிப்படுத்தியதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு முறை உஹது மலையை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா நுஹிப்புஹு. இந்த மலை எங்களை நேசிக்கிறது, நாங்கள் இந்த மலையை நேசிக்கின்றோம். எனவே ஒரு மனிதன் பிறந்த பூமியின் ஒவ்வொரு அம்சத்தையும் நேசிப்பவனாக, விரும்புவனாக, அதற்காக உழைப்பவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் எங்களுக்கு காட்டித் தருகிறது. எந்த ஒன்றை நாங்கள் நேசிக்கின்றோமோ, விரும்புகின்றோமோ அதற்காக உழைப்பது, அதற்காக பாடுபடுவது, அதனை உயர்த்துவதற்காக எங்களுடைய நேரத்தை செலவு செய்வது இலகுவானதாக மாறும் என்பதை நாங்கள் காண்கின்றோம். எனவேதான் பிறந்த நாட்டுக்காக பாடுபடுவதை இஸ்லாம் ஒரு உன்னத செயலாக, மனித இயல்போடு ஒட்டிய ஒரு விடயமாக காண்கிறது. எனவேதான் எமது தலைவர்கள் இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் முக்கிய பங்கு எடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். வரலாற்று ரீதியான பங்களிப்பை இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக சித்லப்பை அவர்களும் அதே போல டிபி ஜாயா அவர்களும் செய்திருக்கிறார்கள். சுதந்திரம் கொடுக்கின்ற போது ஆங்கிலேயர்கள் டிபி ஜாயாவிடம் கேட்டார்களாம், உங்களுக்கு உங்கள் சமூகத்துக்கு என்ன வேண்டும்? டிபி ஜாயா சொன்னாராம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்கள் அண்ணன்மாருடன் சேர்ந்து எங்களுக்கு தேவையானதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இதுதான் முஸ்லிம்களுடைய பண்பாடு. எந்த நாட்டில் வாழ்ந்த போதிலும், எந்த இனத்தோடு வாழ்ந்த போதிலும் அவர்களோடு மனிதம் என்ற அடிப்படையில் இணைந்து வாழ்கின்ற பண்பை முஸ்லிம்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பண்பினூடாகத்தான் எங்களுக்கான மிகப்பெரிய தனித்துவங்களை இந்த தலைவர்கள் பெற்று தந்தார்கள். முஸ்லிம் தனியார் சட்டம் என்ற மிக பலமான ஒரு அடிப்படையை இந்த நாட்டிலே எங்களுக்கு பெற்று தந்தார்கள். காது நீதிமன்றம் என்ற தனியாத ஒரு நீதி சபையை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். முஸ்லிம் பாடசாலைகள், அதே போன்று இத்தா விடுமுறை போன்ற பல்வேறு உரிமைகளை இந்த தலைவர்கள் போராடி, சுதந்திர போராட்டத்துக்காக போராடி அந்த தலைவர்கள் இணைந்து பெற்று தந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த தலைவர்கள் பெற்றுத்தந்த இந்த உரிமையை பெறுகின்ற எங்களுடைய போராட்டம் தொடரவில்லை போன்றுதான் நிலைமை இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். இந்த தலைவர்களுடைய சிந்தனையை உள்வாங்கி வழிநடத்தி செல்கின்ற சிந்தனை பாரம்பரியம் இடைநடுவில் கைவிடப்பட்டது போன்ற நிலையை காண்கின்றோம். எமது சுதந்திர போராட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் டிபி ஜாயா அவர்களும் சித்லப்பை அவர்களும் தொடர்ந்து வைத்த அந்த பணியை தொடங்கி செல்கின்ற எங்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொண்டு இந்த இலங்கை நாட்டில் நாங்கள் கரைந்து போகாமலும், அதே போன்று மூடுண்ட ஒரு சமூகமாக வாழாமலும், இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எங்களுடைய உரிமைகளை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற சிறந்த தலைவர்கள் இருக்கின்ற போதுதான் இந்த நாட்டிலே முத்திரை குத்திய ஒரு சமூகமாக நாங்கள் வாழ முடியும். எனவே நாட்டின் சுதந்திரத்துக்கு பங்களிப்பு செய்த அந்த தலைவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு பெரிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அவர்களுடைய அடியொற்றி சலுகைகளுக்கு பின்னால் செல்லாமல் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டின் நாங்களும் ஒரு அங்கம், இந்த நாட்டினுடைய உயர்ச்சியிலும்
வீழ்ச்சியிலும் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் இந்த உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கும் உரத்து செல்ல வேண்டியிருக்கிறது. வரலாற்று நடிகிலும் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக முஸ்லிம்கள் செலுத்திய விலை மிக அதிகம். வரலாற்றில் அவர்கள் இரத்தம் சிந்தியிருக்கிறார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், பல கட்டங்களில் அகதிகளாக மாறி இலங்கையின் எல்லா பகுதிகளிலும் சுற்றி திரிந்திருக்கிறார்கள். ஆங்கிலேயருக்கு முற்பட்ட காலத்திலே முஸ்லீம்கள் பல கட்டங்களில் அகதிகளாக மாறியிருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம்களுடைய சனத்தொகை அதிகரிப்பதற்கு காரணம் போர்த்துகேயருடைய காலத்தில் அகதிகளாக விரட்டப்பட்ட நாங்கள் கரையோர பகுதிகளுக்கு கண்டி செனரத் மன்னனால் குடியமர்த்தப்பட்டதன் காரணமாகத்தான் சம்மாந்துறை, கல்முனை போன்ற இந்த பகுதிகளிலுடைய எங்களுடைய சனத்தொகை அதிகரிப்பதற்கு காரணம். எனவே கண்டி மன்னனை பாதுகாப்பதற்காக அல்லது கண்டி மன்னனுடைய பொருளாதார நலன்களையும் அவனுடைய அரசியல் நலன்களையும் பாதுகாப்பதில் முஸ்லீம்கள் மிகப்பெரிய பங்கு வகித்தார்கள். கிழக்கு மாகாணத்தின் ஊடாக கண்டி சுற்றி வளைக்கப்பட்ட போது, கண்டி அந்நியரால் சுற்றி வளைக்கப்பட்ட போது கிழக்கு மாகாணத்தில் இருந்துதான் கண்டிக்கான அத்தனை பொருளாதார நலன்களும் சென்றன. இதற்கு முக்கியமான பங்களிப்பு செய்தவர்கள் முஸ்லிம்கள். தவளமை என்ற ஒரு போக்குவரத்து முறையை உருவாக்கி இந்த நாட்டின் கண்டி சிங்களவர்களை பாதுகாப்பதற்காக முஸ்லிம்கள் மிகப்பெரிய சேவையை செய்திருக்கிறார்கள். ஆனால் வரலாற்றில் இவையெல்லாம் மறக்கடிக்கப்பட்ட நிகழ்வுகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் எங்களுடைய பங்களிப்பாக இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு பூரண பங்களிப்பு செய்வதற்காக இளைய தலைமுறையினர் மாற வேண்டும். எங்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொண்டு எங்களுடைய முத்திரையை பதிக்கின்ற வகையிலே அனைத்து துறைகளிலும் நாங்கள் காத்திரமான பங்களிப்பை செய்து தவிர்க்க முடியாத சக்தியாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதுதான் இந்த நாட்டிலே நாங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி. எனவே இந்த சுதந்திர தினத்தின் சிந்தனையாக இளந்தலைமுறையினரான நாங்கள் இன்றிலிருந்து இந்த நாட்டின் ஒரு சிறந்த பிரஜையாகவும் ஒரு சிறந்த முஸ்லிமாகவும் பங்களிப்பு செய்வதற்கான உறுதிமொழியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என கூறி எனது இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிஐஜி நிறுவனத்தினுடைய தலைவரும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய அரபு இஸ்லாமிய கற்கை நெறியின் பீடாதிபதியுமான அல்ஹாஜ் மௌலவி அலியார் ரியாதி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு அதிதிகளில் ஒருவராக கலந்து சிறப்பித்த உலமா சபையினுடைய தலைவரும் காதி நீதிபதியுமான அல்ஹாஜ் அலியார் பலாஹி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு விசேட சொற்பொழிவாளராக கலந்து கொண்ட அசைக் அப்பாஸ் நலிமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வை வழிநடாத்தி ஒருங்கிணைக்கின்ற நிறுவனத்துடைய செயலாளர்கள் மற்றும் அனைத்து உத்தியோகத்தர்களே, இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற முன்மாதிரி பாடசாலையினுடைய அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகளே, அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தி சமாதானம் உண்டாவதாக என்று கூறி, இன்றைய தினம் தேசிய ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தினமாக நாடு பூராகவும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே தேசிய ரீதியாக பிரதான நிகழ்வு கேகாலை நகரில் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எமது பிரதேசத்திலே பல்வேறு வட்ட அரசு சார்பற்ற நிறுவனங்களிலும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு நடாத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் பிரதேச ரீதியாக இஸ்லாமிய நிறுவனங்களில் ஒரு நிகழ்வாக சிஐஜி இஸ்லாமிய வழிகாட்டல் அமைப்பின் ஏற்பாட்டின் கீழ் செய்யப்பட்டு வந்த இந்த நிகழ்வானது மிகவும் ஒரு முன்மாதிரியான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், எமது நாட்டை பொறுத்தவரையில் சுதந்திரம் பெற்று 66 வருடங்கள் முடிந்தும் யுத்தத்தின் பின்னரான 5வது சுதந்திர தினத்தை நாங்கள் மிகவும் சமாதானமான மிகவும் மகிழ்ச்சியான சூழலில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைய சூழலில் சில குழுக்கள் இன ரீதியான ஒரு அச்சுறுத்தலுக்கு எம்மை உள்ளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது தமிழ் இனங்களுக்கு எதிரான ஒரு போர் முடிவுற்ற நிலையில் சில குழுக்கள் அரசியல் ரீதியான இலாபங்கள் அடைய வேண்டும் என்ற நோக்கில் முஸ்லிம்களை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த சந்தர்ப்பத்துக்கு எமது சமூக நிறுவனங்கள், அதாவது முக்கியமாக சமய நிறுவனங்கள் அவற்றை நன்காக புரிந்து கொண்டு திட்டமிட்ட வகையில் செயற்பட வேண்டியிருக்கின்றது. ஆகவே முஸ்லிம்களிடம் இருக்கின்ற நாட்டுப்பற்றை நாங்கள் வெளிக்கொணர வேண்டிய ஒரு தருணம்தான் இது. ஆகவே இவ்வாறான இஸ்லாமிய நிறுவனங்கள்
தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி நடத்துவது மிகவும் எமது எதிர்கால சந்ததியினுடைய இருப்புக்கு ஒரு தகுந்த ஒரு வரலாற்று குறிப்பாக இருக்கும். ஆகவேதான் எமது நாட்டில் சகல இஸ்லாமிய நிறுவனங்களும், அரசு சார்பற்ற அரசு சார்பில்லாத நிறுவனங்களும் இந்த நிகழ்வுகளை முக்கிய ஒரு நிகழ்வாக கருதி தொடர்ந்து வரும் காலங்களில் நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற எனது கருத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்தோடு எமது சமூகத்தில் சில குழுப்பினர், அதாவது சில குழுக்கள் இருக்கிறார்கள். தேசிய தினம், அதாவது சுதந்திர தினம் என்பது, அதை கொண்டாடுவது என்பது மார்க்க ரீதியாக முரண்பட்ட ஒரு கோட்பாடு என்கின்ற ஒரு சிந்தனை போக்கை கொண்டவர்கள். அவர்களுடைய இந்த சிந்தனை போக்கை சில பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் பிழையாக விளங்கி கொண்டு அதனை ஒரு நாட்டுக்கு அச்சுறுத்தலாக கருதி கொண்டு அவற்றை ஒரு பூதாரமாக ஆக்கின்ற ஒரு செயற்பாடு இன்று நாட்டில் பல மூலைகளிலும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவற்றை நாங்கள் முறியடிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இவ்வாறான நிகழ்வை ஜனரஞ்சப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இதனை ஊடகங்கள் மிகவும் வெற்றிகரமாக எமது சமூகத்தை நாங்கள் விழிப்புணர்வு ஊட்டுகின்ற செயற்பாடுகளில் கட்டாயமாக பங்கெடுக்க வேண்டிய தேவைப்பாடும் இருக்கின்றது. எமது அரசியல் அமைப்பை பொறுத்தவரையில் 3வது அத்தியாயத்தில் அடிப்படை உரிமை என்ற ஒரு விஷயத்தை கூறுகின்றது. அதில் தான் விரும்புகின்ற சிந்தனை, தான் விரும்புகின்ற மதத்தை அவர் கொண்டிருப்பதற்கும் அதை செயற்படுத்துவதற்கும் உரிமை பெற்றுள்ளார். ஆனால் அவற்றில் ஒரு மட்டுப்பாடை குறிப்பிடுகின்றது. தேசிய நலனுக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் அவற்றை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆகவே நாங்கள் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை நாங்கள் புறக்கணிப்பதன் ஊடாக அவர்கள் எண்ணுகிறார்கள் அது தேசிய நலனுக்கும் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தல் என்ற வகையில். ஆகவே அவற்றை நாங்கள் மறந்துவிட்டு இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வை நாங்களும் கொண்டாடி அவற்றின் ஊடாக சர்வதேச சமூகத்துக்கும் தேசிய சமூகத்துக்கும் நாட்டுப்பட்டு உள்ள ஒரு மக்கள் என்ற ஒரு உணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து வரும் காலங்களிலும் இவ்வாறான தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வில் நாங்கள் ஒற்றுமையாக எல்லோரும் பங்குபற்ற வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. உதாரணமாக நபி அவர்கள் கூறினார்கள், இன்றைய தினத்தை விட நாளைய தினம் மிக மோசமாக இருக்கும். ஆகவே இன்றைய அரசியலை நாங்கள் விமர்சிப்பதை விட்டு இந்த ஆட்சியினூடாக முஸ்லிம்களுக்கு சகோதரத்துவமாக, பல்லின மக்களிடையே சகோதரத்துவமாக வாழுகின்ற சூழலை பெற்று அதனூடாக அரசியல் அமைப்பில் கூறப்பட்ட அனைத்து உரிமைகளையும் சுதந்திரமாக நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அதற்கான சூழலை அல்லாஹ் எமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வசலாம். எமது மிக குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வு மிகவும் வெற்றிகரமாக நிறைவு பெற சமூகம் அளித்த மைப்புக்குரிய உதவி பிரதேச செயலாளர், மைப்புக்குரிய விசேட உரையாற்ற சமூகம் அளித்த சகோதரர் அப்பாஸ் நலிமி மற்றும் காத்தான்குடி ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர் ஷேக் SM அலியார் ஃபலாஹி, இந்த நிகழ்வு சிறப்புற நிறைவேற முழு வகையிலும் எமக்கு ஒத்துழைப்புகளையும் ஆலோசனையும் வழங்கிய மைப்புக்குரிய இஸ்லாமிய வழிகாட்டு நிலையத்தின் தலைவர், இஸ்லாமிய பின்மாரி பாடசாலை 2 பிரிவுகளின் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகள், அத்தோடு மீடியா சார்பாக இங்கு வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் நாம் இவ்விடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் எமது நிகழ்வினை முடித்துக் கொள்கின்றோம்.